அன்னமையாங்கிற தோழி வர்ணிக்கிறாள். அப்ப இந்த யாத்திரை போறவாளை பார்க்கறதுனால கிடைச்ச புண்ணியமா அவருக்கு அது. அவர் சொல்றார், நீ யாத்திரை போனா யாத்திரை போறவாளை ஆராதிச்சா என்ன நடக்கும்னா பாவசுத்தி ரெண்டு வேணும். பக்திக்கு ரெண்டு முக்கியம். பாவமூலோன பாக்கியமுனதுனு பாவமூலோன பாக்கியமுனதுனு கோவிந்த கோவிந்த అని కొలువవో మనస భావములోన. భావములో பாக்கியமுனந்து. வெளியிலேயே வேஷம் இருந்தா போறாது, உள்ள முக்கியமான இது வேணும். அது வெளி வேஷம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, முதல்ல பாவம் முக்கியம்ன்றார். இந்த பாவம் ரொம்ப முக்கியம். ஹிருதயத்தினாலே பண்றது ரொம்ப முக்கியம். ஹிருதயத்தினாலே எதை செய்தாலும் என்னென்ன எம்பெருமான் ஆச்சரியமா ஏத்துக்கிறான். ஹிருதயத்தினால செய்யக்கூடியதுல குறைவுபாடுகள் இருக்காது. என்ன, அந்த எண்ணம் மாத்திரம் நல்ல எண்ணமா இருக்கும். நம்ம ஒரு வேளை வாழைப்பழம் வாங்கி எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணா நடுவில் காய்ச்சி போயிருக்கலாம், பூச்சி இருக்கலாம், புழு கூட இருக்கலாம். நம்ம மனசுனாலே பிரமாதமான வாழைப்பழம் இது ரொம்ப இனிமேல் இதுக்கு மேலே தித்திப்பா இல்லை, இதுக்கு தொட்டுக்கு நல்ல கல்கண்டு சர்க்கரையோட எம்பெருமானுக்கு நாம் நிவேதனம் பண்ணுறோன்னு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு எழுந்து நினச்சுட்டோம்னா இது ரொம்ப விசேஷன்னு சொல்கிறான். இது சாஸ்திரம் சொல்கிற, அடியன்னு சொல்லலை, நானே சொந்தமாக கல்பனை நினைக்காதீங்க. ஒரு பெரிய ஜோசியர் இருந்தார். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கதைக்குள்ள ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய ஜோசியர் இருந்தார். அடியனுக்கு தெரிஞ்சு நடந்தது, யாரோ சொல்லிடுதில்லை, தெரிஞ்சு நடந்தது. அவன் அதுக்கு ஒருத்தன் ஒரு குடியானவன், அவன் ராமன்னு பேர் அவனுக்கு. அவன் மாடு வாங்கணும், இந்த விவசாயத்துக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கணும், மழை வந்துடும், நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கன்னு அவரை கேட்டாங்க. சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டோம். அவர் நல்ல பெரிய ஜோசியர், மகா தபஸ்வி. அவர் சொன்னார், அப்படி வாங்கி ஜாதகத்தை பார்த்தார், பஞ்சாங்கத்தை பார்த்தார், இப்படி யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார் அவனை. அவன் ரொம்ப தூரத்துலேருந்து வரான். அந்த ஜோசியரோட ஆத்துக்காரி திட்டுறா, அவனே எவ்வளோ தூரத்துலேருந்து வரான், ஒரு நாளை பார்த்து சொல்ல வேண்டியதானே. அவர் சொன்னார், உனக்கு தெரியாதுரியா, அவன் 10 நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டான், உனக்கு அவ்வளோதான் இருக்கு ஆயுஸ். இவ உடனே பதறி போனா. இவ சொன்னா, அவனுக்கு அதுக்கு ஏதாவது பிராயச்சித்த நிச்சயத்தை தான் உண்டா, அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு, அது அவனால் பண்ண முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். 15 நாள் கழிச்சு அவன் வந்தான். 15 நாள் கழிச்சு அவன் வந்தான். ஐயா இப்போ நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அவன் அங்கேருந்து உள்ள ஓடி வந்தா. அவளுக்கு ஒரே சந்தோஷம், அந்த அந்த பத்தினிக்கு. இவனுக்கு ஆச்சரியம், இவருக்கு இவர் சொல்லி தப்பவே ஆகாது, தப்பா ஆகவே ஆகாது. என்ன ஏண்டா சௌரியமா இருந்தியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சாமி, ஒரு பிரச்சனையும் இல்லை, சௌரியமா இருந்ததுன்னா. ஏதா வண்டியில் ரோட்டில் கிட்டில் போகிற வண்டி கிண்டி எங்கே தடுக்கி விழுந்து இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா, எதுவுமே நடக்கலையாடா, எதுவுமே நடக்கலையாடா அப்படின்னு கேட்டு. அப்போ சொன்னான் சுவாமி, ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று சொன்னான். என்னென்ன, இங்கேருந்து நான் கிளம்பி போனேன்னா, ஊருக்கு போனதுக்கப்புறம் மாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனேன். வாங்குறது அப்புறம் வாங்கிப்போம், முதல்ல மாட்டை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கிளம்பி போனேன். போகிற வழியில் நல்லா தான், போன வாரம் உங்களுக்கு தெரியுமே நல்ல புயல், இந்த புயல் காற்றுல சரியான இடத்துல மாட்டின்ட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெரிய மரம் இருந்து மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தேன், மரத்து மேலேருந்து கொட்ட ஆரம்பிச்சிருத்த. அப்புறம் அங்கே பார்த்தா ஒரு இடிஞ்ச மண்டபம் ஒன்று இருந்தது. இந்த மண்டபத்தில் போய் ரோடு ஓரமாக, இப்போ கூட நிறைய இடிஞ்ச மண்டபம்லாம் அங்கங்கே இருக்கே, வெளியூர்லாம் போனால் தெரியும். அது மாதிரி ஒரு இடிஞ்ச மண்டபம், இந்த மண்டபத்தில் ஒதுங்கலான்னு மண்டபத்தில் போய் ஒதுங்கினேன். கொஞ்ச நேரம் இருக்கும், உள்ளே பார்த்தா ஒரு குட்டி சந்நிதி இருக்காங்க. அதில் ஒரு ராமர் இருக்கார். ராமர், சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர், ஒரு சின்ன சந்நிதி. எங்க ஊருக்கு பக்கத்தில் இது இருக்கு, நம்மளுக்கு தெரியவே இல்லை எத்தனை நாளா அப்படின்னு நினைச்சு அந்த சந்நிதிக்குள்ளே எட்டி பார்த்தா ஒரே புல்லு பூண்டு முளைச்சிருக்கு, ஒரே சித்திலமா இருக்கு, ரொம்ப ஜீரணமாக இருக்கு இந்த சந்நிதி. நான் நினைச்சேன் உடனே அங்கே போய், சரி இந்த தடவை அறுவடை ஆகட்டும், அறுவடையில் ஒரு 20% எடுத்து வைப்போம், எல்லாருக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடணும், கண்டிப்பாக பண்ணிடணும். நாமளே இந்த இடத்த எல்லாத்தையும் சரி பண்ணி சுத்தம் பண்ணி ஆளை கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் இடிஞ்சிருக்கோ அதெல்லாம் கட்டி வரணம் பூசி சுவாமிஜி எல்லாம் அழிச்சுன்னு சுவாமிகள்லாம் அழிச்சுன்னு கும்பாபிஷேகம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன்.
சுவாமி நினைச்சிட்டு வெளியில வந்த நான் இருந்தேன் மண்டபம் உழுந்துருத்து. ஒரு நிமிஷம் ஒரு இன்னும் ஒரு 4 செகண்ட் உள்ள இருந்தா மண்டை போயிருக்கும். எனக்கு காலில் பாருங்க இந்த பாதத்துக்கிட்ட அடிபட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கடைசி கல்லு நான் பின்னாடி இருக்கிற காலை எடுத்து வைக்கும் பொழுது கீழே விழுந்த அந்த கல்லுல பட்ட அடி இதோ இருக்கு. உடனே அங்கேருந்து வந்து அந்த அவாத்து மாமி அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணா ஆத்துக்கார. ஏன்னா அவர் என்ன சொன்னாராம், அன்னைக்கு பிராயச்சித்தம் இவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்டி, அப்பதான் இவன் உயிர் பழைப்பான். இது நான் விட்னஸ், பர்சனல் விட்னஸ். இந்த விஷயம் நடந்தது. இவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா பொழைப்பான்னா, இவனை ஒரு இடத்துல ஒதுங்கவும் வச்சு அந்த தெய்வம் அவன் மனசால கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்காக அவனுக்கு ஆயுசை போட்டுருத்து. இது இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் நமக்கு ஆச்சரியமா நடக்கிறது. அப்ப பாவமுலோனா பாக்கியமு நந்துனு. அப்ப பாவசுத்தி வேணும். எப்படி கிடைக்கும்னா, யாத்திரை செல்பவர்களை வணங்கினால் கிடைக்கும். எம்பெருமானார் என்ன பண்ணார், என்ன இதுக்கு போய் இவ்வளவு சொல்றாரு, யாத்திரை போறவாளை வணங்கணும்னு சொல்றாரு, இது என்ன இவ்வளவு பெரிய விஷயமானா? அவ்வளவு பெரிய விஷயம். திருமலை செல்லும் பொழுது திருமலைக்கு வழி என்னன்னு கேட்டார் சுவாமி ராமானுஜர் ஒருத்தருட்ட. அங்க குடியானவன் திரும்பி இந்த பக்கம் காமிச்சான், விழுந்து வணங்கிட்டார் அவனை. திருமலைக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ, திருப்பதிக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். இது ஞான